ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ 7th ஸ்டாண்டர்ட் 7வது ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்னா ஓல்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். இதோட முழு லெசன்ஸ் ஏற்கனவே டீச் பண்ணி போட்டுருக்கேன். தாராளமாக அதையும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின். நீங்கள் இது ரிவிஷனுக்கு எடுத்துட்டாலும் ஓகே தான். ஓகே, இன்னைக்கு 10வது இயல் நான் பார்க்க போகிறோம். கடைசி இயல் வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன் எழுதுன எங்கள் தமிழ். ஓகேயா, சரி, ஓகே பார்க்கலாம். தமிழ் எங்கள் உயிர், இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. ஓகே, பொருள் தருக. கதினா என்ன? துணை. பேருனா செல்வம். நனி அப்படின்னா மிகுதி, மிக்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்து இது பார்த்தோம்னா உலகின் சிறப்புன்னு கம்பர். கம்பரோட இயற்றுன ஒரு செய்யுள். ஓகே, வேந்தர் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், மன்னர். ஆழி, ஆழினா மோதிரம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து ஓவியக்கலை. ஓவியக்கலை அப்படின்றதுல கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, சங்க காலத்தின் ஓவியங்களை என்னன்னு சொல்லுவாங்க? கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தொல்காப்பியம் டேஸ் வணக்கம் பற்றி கூறுகிறது. நடுக்கல் வணக்கம். இறைநடனம் புரிவதற்கு ஏற்படுத்தப்பட்டதான் என்னது? சித்திர சபை. சித்திர சபையில தான் இறைநடனம் புரிவதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சரி, ஓகே. கலித்தொண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவதை என்ன சொல்லுவாங்க? புனையா ஓவியம். அடுத்து சித்திரக்கார புலியாறு, மகேந்திரம். இது எல்லாமே கொஸ்டின் வந்து கேட்டது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, சரி, ஓகே. இங்க அடுத்து வந்து ஒரு துணைப்பாடத்துல அவ்வளவா கேட்க மாட்டாங்க. அணி இலக்கணம். ஓகே, அணி இலக்கணம் நான் ஏற்கனவே நடத்தி போட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, கீழே பயிற்சி பார்க்கலாம். தமிழ் மொழி இனிமையானது. இது எந்த மாதிரி அணின்னு கேட்டாங்கன்னா இயல்பான ஒரு விஷயம். தமிழ் மொழி இனிமையானது, ஸோ அது இயல்பு. வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, ஏவா ஒரு உயர்வா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உயர்வு நவிச்சி அணி. தென்னை மரம் உயரமான. தென்னை மரம் நார்மலாக உயரமா தான் இருக்கும். ஸோ இயல்பான ஒரு விஷயத்த சொல்றாங்க, அப்ப அது இயல்பு நவிச்சி அணி. ஓகேங்களா, ஓகே. இது வந்து நிறுத்த குறிகள் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி இதையும் நடத்தி போட்டிருப்பேன். ஸோ கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்க, எழில்னா அழகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி நடுநடுவில் வந்து சொற்பொருள் வந்து கேட்பாங்க, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இது கொடுத்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார் ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கொஸ்டின் வந்து கேட்கறது வாய்ப்பு புரியல. இங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க. உன் பெயர் என்னன்னா என்னது கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப கொஸ்டின் மார்க். எண்ணெய் இமயமலையின் உயரம்னா எண்ணெய் பக்கத்துல ஒரு கமா, இமயமலையின் உயரம் என்பது ஒரு உணர்ச்சி தொடர். சோ கமா வரும். இயல், இசை. நாடகம் பக்கத்துல போடக்கூடாது. முத்தமிழ் ஆகும் அப்படின்னா ஒரு முற்றுப்புள்ளி. எழிலி என்னும் சொல் மேகம் என்னும் பொருளில் வரும் அப்படின்னா எழிலின்ற சொல்ல வந்து குறிப்பா சொல்றாங்க. அதே மாதிரி மேகம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங் சொல்றாங்க. ஸோ அது ரெண்டும் ஒற்றை பொருள்ல வரும். கடைசி ஒரு ஃபுல் ஸ்டாப். உப்பிட்டவரை உள்ளளவும் நெய். ஸோ பழமொழினாவே என்ன வரணும்? அது வந்து டபுள் கோட்ஸ், அந்த இரட்டை மயக்க வந்துடும். ஸோ அதுதான் அப்படி. இயல், இசை, நாடகம் ஏன்னா தமிழ் மூவைப்படம் கமா. இது நாடக பக்கத்துல போடக்கூடாது. திருக்குறளை இயற்றியவர் யார் இருந்தாலும் கொஸ்டின். தமிழ் மொழி ஒரு உயர்தனி செம்மொழி. ஒரு செய்தி நான்கா இருக்கு. ஸோ ஃபுல் ஸ்டாப்பா முடிச்சுக்கலாம். உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ. ஸோ கொஸ்டின். ஸோ கொஸ்டின் மார்க். அந்தோ இது என்ன கொடுமை அப்படின்னு அந்தோ கொடுமை. ஓகேங்களா, ஓகே. இது அதேதான். தமிழ் எண் 60 தமிழ் எண் 1லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ஈஸி தான். அகர வரிசை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மா வரிசையில கொடுத்துருக்காங்க. ஸோ மா இது வந்து ஈஸியாவே கொடுத்துருக்காங்க. மா. அடுத்து என்ன? நீ எங்க இருக்கு? நீ நீ மு மு அப்புறம் சரி ஒரு நிமிஷம். ஓகே, மே மே மெம் மே மை மோ மோ மௌ. ஓகேங்களா, கடைசி. இது பார்த்தா தமிழ்ல பேசுறது அதேதான். டாடினா என்ன? அப்பா. லெசன்னா பாடம். புக்குனா புத்தகம். டாடி அப்பா. கன்சியூமர் அவேர்னஸ். இது பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. கன்சியூமர் அவேர்னஸ் அப்படின்னா நுகர்வோர் விழிப்புணர்வு. கன்சியூமர்னா நுகர்வோர், அவேர்னஸ்னா விழிப்புணர்வு. டீச்சர் ஆசிரியர். லெசன் பாடம். லீவுனா விடுப்பு, நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இது பாருங்க, லெசன்ல டெஸ்ட், பாடம்ல தேர்வு. ஓகே, திங்ஸ் தான் என்னது? பொருள். ஷாப்னா கடை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மம்மி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா எடுத்துக்காட்டாக அம்மா. அடுத்து பிரெட் பாக்கெட். பிரெட் பாக்கெட்னா பிரெட்னா ரொட்டி, பாக்கெட்னா பொட்டலம். ஷாப்ல பிரெட். ஷாப்னா என்னது? கடை. பிரெட்னா ரொட்டி.
ருபீஸ்னா என்னது? ருபீஸ்னா அந்த எவ்வளவு விலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. அடுத்து பிரெட் பாக்கெட் பார்த்தோம் இல்லைங்களா? இட்ஸ் ராங் அப்படின்னு இது இட்ஸ்னா இது தவறு, ராங்னா தவறு. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்னா என்னது? அடுத்து மேனுஃபேக்சரிங் டேட் அப்படின்னா உற்பத்தி தேதி, எக்ஸ்பைரி டேட்னா காலாவதி தேதி. ஓகே, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மிஸ்டேக்னா தவறு. மேனுஃபேக்சரிங் கம்பெனி வெயிட்னா தயாரிப்பு நிறுவனம் எடை. பேக்னா பொட்டலம். எம்ஆர்பினா உற்பத்தி. இங்க இருக்கு இல்லையா, எம்ஆர்பினா உற்பத்தி ரேட்னா விலை. கேர்ஃபுல்லாகனா பத்திரமாக. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்டா இருக்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, இந்த லைன் வந்து கூடி பிரியல் இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அது பார்த்துக்கோங்க. இது இப்போ வந்து டேஸ் பிரியல், கூடி ஆடி அந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ கூடி பிரியல் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இயல் 10 முடிஞ்சாச்சு. லெசன் சரி, ஏழாவது வகுப்புல இருக்க இயல் 10 வந்து முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. புக் பேக் கொஸ்டின் எல்லாமே முடிச்சிட்டோம். பாருங்க, பார்த்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. லெசனாக வேணும்னா தனியாக வீடியோ இருக்கு, அதுவும் பாருங்க. அடுத்து எயித்துல வந்து உங்களை மீட் பண்றேன். பாய்.